முன்னாள் அமைச்சர் MSM ஆனந்தன் தொடர்ந்த அவதூறு வழக்கில் நிபந்தனை முன்ஜாமீன் பெற்ற பிரேமலதா விஜயகாந்த் விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகி இன்று கையெழுத்திட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எதிர்க்கட்சிகளை பழிவாங்கும் செயலில் ஈடுபடுவதாக முதலமைச்சர் ஜெயலலிதா மீது குற்றம் சாட்டினார். கலைஞர் உட்பட ஸ்டாலின் அனைத்து தலைவர்களும் அனைத்து ஊடகங்கள் பத்திரிகை எல்லாருமே இதை பத்தி பேசினாங்க. ஆனா யார் மேலேயுமே வழக்கு கிடையாது. என் மீது மட்டும் வழக்கு போடப்பட்டிருக்கு. இது அவதூறு வழக்காக சேர்க்க முடியாது. அதனால FIR போட்டு எப்படியாவது பழி வாங்கணும்ன்ற எண்ணம் எதிர்கட்சியை சேர்ந்தவங்களை பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு யார் மேலுமே இந்த விஷயத்துக்காக கேஸ் போடல. அந்த வகையில என் மேல கேஸ் போட்டிருக்காங்க. அந்த வகையில அதிமுகக்கு என்ன பார்த்தாவும் தேமுதிக பார்த்தா எவ்வளவு பயம் இருக்குதுங்கிறதான் இதன் மூலமா நான் தெரிஞ்சுக்க முடியுது. திமுக தொடர்ந்து இந்த வேலையை செய்துகிட்டு இருக்காங்க. நான் நினைக்கிற ஸ்டாலின் அரசியல்ல இன்னும் தேர்தல் அவர் இந்த தேர்தலில் ஆட்சியை பிடிக்க முடியல அப்படிங்கிற விரக்தியில இருந்தும் சோர்வுல இருந்தும் அவர் மீளல அப்படிங்கறதுக்கான எடுத்துக்காட்டாதான் பல கட்சியில இருந்து இன்னைக்கு அவங்க கட்சியில சேர்றாங்கன்றத போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வேஸ்ட் அப்படிங்கறத என்னோட கருத்து.